ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சில பேர் கட்டோரி ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க சொன்ன சைஸுக்கு போடல, ஃபர்ஸ்ட் வேறு சைஸில் போடுறோம். நீங்கள் பாருங்க. வாட்ஸ்அப்பில் இணையம் நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து ஹாய் உங்க மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் நமக்கு டவுட் கேட்குறாண்டா கேட்டுக்கலாம். பையன் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. யாருக்கு அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க யூடியூப்ல பாருங்க, இதை வந்து கேளுங்க. இது வாட்ஸ்அப்ல வந்து டவுட் கேளுங்க. இது இன்னும் வேற என்ன போன் சொல்லுங்க. சப்போஸ் சமையல் வீடியோ இந்த மாதிரி போன் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, அதையும் போடுவோம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் எடுக்க போறது வந்து இடுப்பு சுற்றளவு 29, 30, 31 கட்டோரி ப்ளவுஸ். இது வந்து நம்ம எப்படி கட் பண்றோம்ன்றத பாப்போம். சொல்வாரு, அவர் பண்ண சொல்லுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப 30, 31 உள்ள அந்த கட்டோரி பிளவுஸுக்கு எப்படி வெட்டணுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கை வந்து 4 மடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பிசர்ல ஒரு கோடு போட்டுக்குங்க. அப்புறம் 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு இவங்களுக்கு கை உயரம் வந்து 7.5 இன்ச்சு. அதாவது பெரும்பாலும் இந்த கட்டோரி பிளவுஸுக்கு வந்து கை உயரம் கொஞ்சம் கூடுதலா வைக்கணும். அதனால இவங்களுக்கு பிளவுஸ் கை உயரம் வந்து 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு வைக்கணும். கை உயரம் வந்து 7, இப்போ நம்ம 7.5 இன்ச்சு வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த உயரத்துக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு 3 இன்ச்சு அடிக்கை அதோட இறக்கத்துக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. அடிக்கை லூஸ் வந்து 7 இன்ச்சு, கை லூஸ் வந்து 5.5, முன்கை லூஸ் அதாவது 11 இன்ச்சு 5.5 வைக்கிறோம். அதே மாதிரி ஆம்கோல்ல இருந்து பாதி 3.5 இன்ச்சு நம்ம அந்த வளைவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அவுட்லைன் மார்க் வந்து போடணும். போட்டு 1.5 இன்ச்சு தும்பு, இங்கே 2 இன்ச்சு தும்பு. ஃபர்ஸ்ட் கை பெண்டு கட்டியாச்சு. அடிக்கை தும்பு வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கணும். முன்கைக்கு 2 இன்ச்சு தும்பு வச்சுக்கணும். இப்போ அடிக்கைக்கான கட் மார்க்கு, பட்டிக்கான கட் மார்க்கு, சென்டர் கட் மார்க் போட்டாச்சு. அடுத்து முன்பக்கம் குறைவுக்கு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஆம்கோல் அலைவு முன்பக்கம் வச்சு கட்டிடுங்க. இப்போ கை வெட்டியாச்சு. அடுத்து பேக் கட்டு. இத முதல்ல வந்து இடுப்பு பட்டி வந்து எப்பவுமே நேரா இருக்கணும், அது கிராஸ் விழுந்துடக்கூடாது. கரெக்டா நேரா வச்சு மார்க் பண்ணிட்டு பட்டிக்கான மார்க் 1.5 இன்ச்சு பண்ணிட்டு இவங்களுக்கு முதுகுடைய உயரம், அதாவது நம்ம நார்மலா வைக்கிறது வந்து 12.5 இன்ச்சு. ஆனா வந்து கட்டோரி பிளவுஸ் இந்த மாதிரி வைக்கையில ஒரு 1.5 இன்ச்சு கூட்டிக்கிங்க. கூட்டிட்டு 14 இன்ச்சு உயரத்துக்கு இப்போ 14.5 வச்சிருக்கோம். அதாவது 1/2 இன்ச்சு கூடுதலா 14.5 இன்ச்சு. இப்போ 14.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்றோம். பண்ணிட்டு உங்களுக்கு ஷோல்டரு 5.5 இன்ச்சு, அதுக்கு நம்ம 6 இன்ச்சு வச்சிருக்கோம். இங்க 6 இன்ச்சு. கழுத்துடைய அகலம் வந்து 3.5 இன்ச்சு, அதுக்கு நம்ம 3.25 வைக்கணும். அதாவது தும்பு 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி 3.25 வைக்கணும். இப்போ ரெண்டுலையுமே நீங்க ஷோல்டரு கரெக்டா நீங்க மார்க் பண்ணிட்டு நீனும் பேக்ல வந்து 9 இன்ச்சு பேக்ல பாடி லூஸ் வச்சிடணும். வச்சுட்டு இங்க இருந்து நமக்கு 5.5 இன்ச்சு ஆம்கோலுடைய உயரம் வச்சுட்டு இங்க ஒரு கோடு போட்டுருங்க. ஆம்கோலுடைய வளைவு 7.25. அந்த 7.25க்கு இப்ப நான் போன மாதிரி 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதுல இந்த பெண்டு வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு இங்க இருந்து 9 இன்ச்சு தும்பு 1.5 இன்ச்சு, பேக்ல 16.5 இன்ச்சு அதாவது இடுப்பு, அதுல இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இங்க இருந்து ஒரு 2.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க், இதுல இருந்து பாதி மார்க் பண்ணீங்கன்னா 4 இன்ச்சு ஒரு புள்ளி, அதை வந்து இந்த இடத்துல
மார்க் பண்ணிக்க. இது வந்து பேக் தாட்டு போடுற அளவு. இது வந்து உங்களுக்கு எல்லா பிளவுஸும் மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச்சு இருக்கணும். இது அதே மாதிரி பேக் தாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து வந்து உங்களுக்கு 7 இன்ச் இருக்கணும், குறைஞ்சது 7 இன்ச்சாவது இருக்கணும். இங்கே 6.75 கணக்கு பண்ணி இப்போ வரைஞ்சிருக்கேன். சில பேர் கழுத்து இறக்கமா கேட்பாங்க. அப்படி இவங்களுக்கு இறக்கமா வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 8.5 இன்ச்சு கழுத்து தேவைப்படும். அப்படின்னா 8.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச்சுக்கு தான் அதை வெட்டியிருக்கேன். அதே மாதிரி ஆம்கோலுக்கு வந்து எப்படி நம்ம மார்க் இது பண்ணோமோ அதே மாதிரி 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த பெண்டை வெட்டிடுங்க. இந்த பெண்டு வந்து இப்படி வெட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நார்மலா பிளவுஸ் அளவு பிளவுஸே இல்லாம நீங்க இந்த பெண்டு ஈஸியா வெட்டலாம். அதே மாதிரி இதோட கிராஸ் உயரம் வந்து 11.75. நம்ம வந்து 12.75 இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு மார்க் பண்றோம் அப்படின்னா நம்ம முன்னாடி கட்டோரி பிளவுஸ் வெட்டும் போது அந்த இடத்துல எவ்வளவு உயரம் வருங்கிறத பாக்குறதுக்காக இந்த மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு நார்மலா வந்து 12 இன்ச்சு உயரம் தான். கட்டோரி பிளவுஸ்னால 14 இன்ச்சு வச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து தையல் தும்பு வர்ற இடம். இப்போ பேக் தட்டு வெட்ட போறோம். இது பாடி லூஸுக்கான கட் மார்க்கு, இது சைடு பட்டிக்கான கட் மார்க்கு. இப்போ கிராஸ் வந்து முதல்ல வந்து நார்மல் கிராஸ் போட்டு நம்ம கட்டோரி பிளவுஸுக்கு முதல்ல நார்மல் இது போட்டு வெட்டிக்கிறணும். வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டோரி பிளவுஸுக்கானதை வெட்டணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கிராஸ் எப்படி வெட்டுவோமோ அதே ஷேப்லேயே வெட்டி வச்சிடணும். அதாவது வந்து கட்டோரி பிளவுஸுக்கு நம்ம எடுத்தோடனே அப்படி வெட்ட முடியாது. ஏன்னா தும்பு வச்சு வெட்டுறதுனால நம்ம நார்மலா எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டி வச்சிடணும். இப்போ இவங்களுக்கு கழுத்துடைய உயரம் 6.25, தும்பு 1/2 இன்ச்சு போக 6 இன்ச்சு வச்சு கோடு போட்டுட்டு அதுல இருந்து நீங்க ரவுண்டு ஷேப் வெட்டிக்கிங்க. பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து 11 இன்ச்சு பிசரோட இப்படி வச்சிருங்க. அதே மாதிரி இங்கேயும் 11 இன்ச்சு வச்சிருங்க. இது வந்து பட்டிக்கான அளவு வச்சுட்டு இப்போ கிராஸ் உடைய உயரம் 11.75, நம்ம 12.75 வைக்கணும். அதாவது மேல 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 4 இன்ச் ஒரு புள்ளி, அதாவது கிராஸ் உடைய சென்டர். அதே மாதிரி 1.25 இன்ச்சு 2.5 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணி வரைஞ்சிடணும். இப்போ இது வந்து நார்மல் பிளவுஸ் மாதிரி நாம முதல்ல வெட்டிக்கிறணும். வெட்டி முடிச்சுட்டு கட்டோரி பிளவுஸுக்கான டிராயிங் அதுக்கப்புறம் போடணும். இப்போ சென்ட்ரு டாட்டுக்கு கரெக்டா நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம இது மடிச்சு நம்ம அதாவது வந்து கழுத்துல இருந்து 1/4 இன்ச்சு கம்மியா வச்சு நேரா இது பார்த்தோம்னா இதோடைய சென்ட்ரு கரெக்டா வந்துடும். இந்த சென்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராஸ் உடைய மெயின் டாட் வந்து நகன்ற கூடாது பிளவுஸ்ல. அதே மாதிரி டாட்டுடைய அந்த ஒயர் வந்து 2.75, நாம வந்து 1/2 இன்ச்சு தும்பு சேர்த்து 3.25 இன்ச்சு வச்சிருக்கோம். இது வந்து பாயிண்ட். இங்க இருந்து பாயிண்ட் வரைஞ்சுக்கணும். கட்டோரி பிளவுஸ் தைக்கும் போது நார்மல் பிளவுஸ்லயே கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனா தைக்கும் போது இழுக்காம கிராஸ் பீஸ்ல தான் முன்பக்கம் வெட்டணும். அந்த கிராஸ் பீஸ் வந்து ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் முன்பக்கம் நேரா வரணும். ரவுண்ட் ஷேப் தான் கிராஸ்ல வரணும். இந்த பீஸ் வந்து நேர்வசம் வரணும். அதாவது வந்து இப்போ இந்த இப்போ வந்து நார்மலா நம்ம வெட்டிட்டோம். இத இருந்து கழுத்துடைய உயரம் வந்து 1.5 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நம்ம எங்க நம்ம ஷோல்டர் இது பண்ணோமோ அங்க இருந்து நம்ம நேரா
கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு அதாவது 6 இன்ச் நம்ம ஷோல்டர் நம்ம பிசரோட கனெக்ட் பண்ணோம்ல, அந்த 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கணும். போட்டுட்டு இதுல இருந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வரணும். அதாவது முன்பக்கம் இந்த ஷேப்பை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போ இத பீஸை முதல்ல வெட்டிடணும். இப்போ கட்டோரி ப்ளவுஸுக்கான இதை நம்ம வெட்டிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம டாட் போட்டு நிப்பாட்டிடணும். அதே மாதிரி இங்கேயும் டாட்டு போட்டுட்டு இதை வந்து முன் பீஸை நேர்வசமா வச்சு வெட்டிக்கிறணும். ஏன்னா முன்னாடி கிராஸ்ல போடக்கூடாது. கட்டோரி இந்த இது கிராஸ் இது மட்டும்தான் கிராஸ்ல வரணும். அப்ப அதை நீங்க அன்லைன் பண்ணிக்கங்க. இது நேர்வசம் தான் வரணும். இதை வந்து எக்காரணம் கொண்டு கிராஸ்ல போடக்கூடாது. இது நம்ம வெட்டி கரெக்டான அளவை எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பீஸ் வெட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற வைக்கிறோம். ஏன்னா இதை வந்து தனியா போட்டு நம்ம வெட்ட முடியாது. இப்படி வெட்டிட்டு தான் அதை வெட்டணும். இது கொஞ்சம் 1/2 இன்ச்சு கூடுதலா விட்டுக்கிறணும். ஏன் அப்படின்னா நம்ம தைக்கும் போது 1/2 இன்ச்சு தும்பு அங்க லெஸ் ஆகும். இப்போ இதை வரைஞ்சிடும். இப்போ ஆல்ரெடி இது வந்து முன்பக்கம். இப்போ இந்த கிராஸை இப்படி போட்டு நம்ம வெட்டும் போது இங்க 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே இப்படி வச்சுக்கோ. ஃபுல் கிராஸ்ல போடணும். இப்போ இது அதே அளவு வெட்டணும். நம்ம எப்படி வெட்டணுமோ அந்த அளவுக்கு அப்படியே வெட்டணும். வெட்டிட்டு இந்த பீஸ்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலா வெட்டணும். ஏன்னா தையல் தும்பு வந்து அந்த இடத்துல வர்றதுனால கொஞ்சம் கூட வச்சு வெட்டிட்டு இங்க ஒரு கட் மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சென்டர் டாட் கட் மார்க் இங்க பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கரெக்டா இந்த பீஸ் வந்துடும். இப்போ கட்டோரி பிளவுஸுக்கான நீங்க தச்சு முடியல அந்த அளவு உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க 8.25 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டுங்க. கரெக்டா நீங்க இது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 8.25 இன்ச்சு இருக்கான்னு பாருங்க. கீழே அதே மாதிரி, அதாவது கீழே வந்து 7 இன்ச்சு வரணும். அதாவது வெட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கீங்க. இங்க இருந்து 7 இன்ச்சு வரணும். வச்சுட்டு இங்க இருந்து 1.5 இன்ச்சு தும்பு. இப்போ எக்ஸ்ட்ரா வரக்கூடியதை நம்ம வெட்டிக்கணும். எக்காரணம் கொண்டு இந்த லூஸ் வந்து கூடிடக்கூடாது. இப்போ கட்டோரி பிளவுஸ் இந்த அளவுக்கு நம்ம பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இதோடைய டாட்டுடைய ஒயர் வந்து 3.25 இன்ச்சு பிசுரோட. அந்த டாட்டை நம்ம போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த பிளவுஸை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு வந்துடும். இந்த டாட்டு தேவையில்லை, இந்த டாட் போடக்கூடாது. இங்க இருந்து நீங்க கட்டோரி பிளவுஸ் வந்து தச்சு முடியல உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இந்த டாட் வந்து ரொம்ப நீளமா போடக்கூடாது, இங்கக்குள்ள போட்டா போதும். இங்க வந்து சின்னதா ஒரு டாட், அவ்வளவுதான். இப்போ நீங்க இதுல இருந்து நீங்க கரெக்டா இந்த அளவு வச்சு இப்போ கரெக்டா அப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வரையில ஆல்ரெடி இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டா இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இது எப்படி வெட்டுறோமோ அதே அளவுக்கு 1/2 இன்ச்சு தும்பு வச்சு நீங்க வெட்டினீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல லைனிங் உடைய பீஸை வந்து தச்சுட்டு இதை உள்ள கூடி தச்சிங்கன்னா இந்த பக்கம் பிசர் வராம இருக்கும், கரெக்டா இருக்கும். அது நாங்க ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது அது என்னன்னு சொல்லித்தரேன். அப்போ இப்போ பேக்கு ஃப்ரண்டு இது எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ பட்டி வெட்டணும்.
பட்டி வந்து எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு கடைசியாக தான் பட்டி வெட்டணும். ஏன்னா இந்த பிளவுஸ்ல வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் வெட்டணும். இப்போ பட்டி வந்து உயரம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இப்போ இருந்துக்கு சைடில் பிசுரோட நம்ம 4 இன்ச்சு வச்சு வெட்டணும். இப்போ விரிச்சு வச்சுக்கிட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்குங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. முன்பக்கம் 3.5 இன்ச்சு, அதாவது பிசுரோட 3 இன்ச்சு. இங்கே நம்ம எவ்வளோ தேவைங்கிறத இங்கே செக் பண்ணிட்டு 4 இன்ச்சு தேவைப்படுது. 4 இன்ச்சுக்கு இங்கே கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல 3.25, அதாவது இந்த நீளம் இந்த 3.25 வச்சுட்டு இங்கே 2.25 வச்சு இங்கேருந்து பெண்டு கொடுத்து இப்படி வெட்டணும். கீழே 6.25 வைக்கணும் முன்பக்கம். இப்போ 8.25 வச்சு கிராஸ் பண்ணி வெட்டிக்கிங்க. அதாவது பின்பக்கம் 16 இன்ச்சு, முன்பக்கம் 13 இந்த தையலுடைய அளவு வச்சுட்டு இங்கிருந்து 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி இப்போ வச்சுட்டீங்கன்னா தையல் தும்பு உங்களுக்கு கரெக்டா 6.25 6 இன்ச்சு தும்பு போக 7.25 கரெக்ட். 6.25 சரியா வந்துடும். இங்க 6 இன்ச்சு தும்பு போக 6.25 சரியா வந்துடும். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு அப்படியே முன்பக்கம் கிராஸ், முன்பக்கோடைய ஒயரை வந்து ரொம்ப கூட்டக்கூடாது. அது அவங்களுக்கு ரொம்ப இறக்கமா தெரியும். இந்த அளவுல வெட்டினோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கரெக்டா வந்து தச்சு முடிய உங்களுக்கு இந்த பிளவுஸ்ல இந்த சைடு ஒயரத்தை செக் பண்ணிக்கங்க. இப்போ தச்சு முடிய உங்களுக்கு சைடு லூஸ் எல்லாம் சரியா வரும். கட்டோரி பிளவுஸ்ல இங்கே டாட் போடக்கூடாது, இங்கே டாட் போடக்கூடாது. இந்த 2 டாட் தான் போடணும். சில பேர் இந்த டாட் இல்லாமையும் தைக்கலாம். இருந்தாலும் இங்கனுக்குள்ள ஒரு சின்ன டாட் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த டாட்ல கட்டோரி பிளவுஸுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே பிடிக்கலாம். அதாவது இந்த தும்ப காட்டிலும் கொஞ்சம் கூடுதலா வச்சு பிடிச்சிட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து அந்த பெண்டு கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. சரியா வந்துடும். இப்போ கட்டோரி பிளவுஸ் வெட்டுறதுக்கான முறையை சொல்லி கொடுத்தாச்சு. இதே மெத்தட்ல வெட்டுங்க, சரியா இருக்கும். நன்றி.